ரத்த வறுவல் செய்ய போகிறோம் முட்டை போட்டு. அது வந்து இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் கையில் வந்து பிசுக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கட்டும். சின்ன சின்ன கட்டி இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்ம கையில் வந்து நல்லா பிசுக்கி எடுத்துடலாம். பிசுக்கியாச்சு. இது ஒரு பக்கம் வச்சிடலாம். கொஞ்சமே வந்து ஆயில் விட்டுக்கலாம். நம்ம 2 முட்டை வந்து வறுத்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முட்டைக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமே வந்து மிளகு தூள், இது வந்து இந்த முட்டை வந்து நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே வாணல்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடேறட்டும். சாம்பார் வெங்காயம் போட்டு வச்சுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ரத்தத்தை விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து கிளறி விட்டுனே இருங்க, அடி பிடிக்கும். இப்போ நம்ம ரத்தத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் சிம்மிலே வைங்க. சிம்மிலே வச்சா கொஞ்சம் நல்லா வெந்துடும் உள்ள வரைக்கும்.
அழைச்சி நல்லா வெந்துடுச்சு. ரத்த வறுவல் இந்த அளவுக்கான போதும், நல்லா வெந்துட்டுக்குது. மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நம்ம முட்டை வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த 2 முட்டை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சம் புதினா, அவ்வளோதாங்க, ரத்த வறுவல் ரெடி ஆயிடுச்சு.